ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 2 திருவசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நமக்கு ஒரு ஒத்தாசை உண்டு, நமக்கு ஒரு சப்போர்ட். we will have a support from our God, where God is the creator of heaven and the earth. நமக்கு ஒரு நன்மை உண்டு, ஒத்தாசை உண்டு, உதவி உண்டு. அது எங்க இருந்துன்னா வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துல நமக்கு கிடைக்கும். நம் ஒத்தாசை மனிதரிடத்துல தேடுகிறோம், நம் ஒத்தாசை ஜனங்களிடத்துல தேடுகிறோம், நம் ஒத்தாசை மற்றவரிடத்துல தேடுகிறோம், மற்ற காரியங்களிடத்துல தேடுகிறோம். ஆனால் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் தேவன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர்தான் நமக்கு ஒத்தாசை, அவர்தான் நமக்கு உதவி செய்கிறவர், அவர்தான் நமக்கு சப்போர்ட்டாய் நமக்கு துணை நிற்கிறவர். மனிதர்கள் அல்ல, அவர்களை துணையாக ஏற்படுத்துவதே கர்த்தர் தான். இந்த இடத்துல போய் இந்த மனிதனுக்கு உதவி செய்ய என்று சொல்லி அனுப்புவதே கர்த்தர் தான். நமக்கு ஒத்தாசை அவர்தான். நமக்கு தம்முடைய தயவை விலக பண்ணுகிறவர் அவர்தான். நான் பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன், பல நேரங்களில் என்னோட வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன். நான் ஒரு பெரிய போராட்டத்தில், பிரச்சனையில், நெருக்கடியில், பலவீனத்தில் இருப்பேன். அப்ப நம்ம யாருக்கிட்டையும் போய் எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இந்த உதவி வேணும், யாருக்கிட்டையும் கேட்டதில்லை, கேட்க ஆண்டவர் இதுவரை அனுமதித்தது இல்லை. அவரே தருவார், அவரே ஆட்களை அனுப்பி தருவார். ஒரு சமயம் நான் வியாதிப்பட்டிருந்த பொழுது எனக்கு மருத்துவத்திற்கு, அதாவது நான் டாக்டர் இடத்துல போவதற்கு கூட எனக்கு நிர்வாகம் இல்லை. ஆனா கர்த்தர் பாருங்க, அன்றைக்கு காலையில் ஒருவரை அனுப்பி அவர்களிடத்துல கர்த்தர் பேசி அவர்கள் வந்து ஒரு காணிக்கையை கொடுக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இதான் ஒத்தாசை. இப்ப நாம என்ன நினைக்கிறோம், நம்ம கிட்ட சொல்லுவாங்க, ஊழியத்துல இருக்கும் பொழுது, நம்ம நண்பர்கள் இருக்கும் பொழுது, சிநேகிதர்கள் இருக்கும் பொழுது பலர் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு தேவை வந்தால், இஃப் யூ வாண்ட் எனிதிங், உங்களுக்கு ஏதாவது வேண்டும்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எப்படியாவது நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருவேன். பலர் எனக்கு இப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு நாள் நான் அவனுக்கு கால் பண்ணதில்லை. காரணம் என்னன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவன். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுடைய தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானான தேவன். அவர் எப்படி நம்ம கைவிடுவாரு? அவர் எப்படி நம்ம விட்டு விலகுவாரு? அவர் எப்படி நமக்கு உதவி செய்யாமல் போவாரு? அவர் நமக்கு ஒத்தாசையாய் நிற்கிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்க யுத்தம் பண்ண புறப்பட்டு போறாங்க. யுத்தம் பண்ண புறப்பட்டு போகும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஏனாக்கின் புத்திரர்கள், எபூசியின் புத்திரர்கள், இவங்கெல்லாம் ஜெயின்ஸ். அவங்க பார்வைக்கு இவங்க வெட்டிக்கிரிகளை போல இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எபூசியர், ஏனாக்கியர், இவங்கெல்லாம் அவ்வளோ அரக்க புத்திரர்கள். ஆனா இவங்க போகும்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு துணை நின்றார். எப்படின்னு கேக்குறீங்களா? ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணார்னா, யோசுவாவின் புத்தகத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இவங்க ஏனாக்கியர் மேலே எபூசியர் மேலே யுத்தம் பண்ண போகும் பொழுது கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணார். அதாவது யோசுவாவும் அவனுடைய சேனை படைகள்ல கொல்லப்பட்டவர்களை காட்டிலும் கர்த்தர் தம்முடைய அயனங்களிலிருந்து, வானத்திலிருந்து கற்களையும் பெரிய பெரிய பாறைகளை விடப்பண்ணி அவர்களை கொன்று குவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், அப்படி எப்படி பாறைகள் வரும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க வான மண்டலத்துல பாத்தீங்கன்னா நிறைய அஸ்ட்ராய்டு, எரிக்கற்கள் இருக்கு, நிறைய அஸ்ட்ராய்டு, சின்ன சின்ன கல், பெரிய பெரிய கல் இருக்கு. இந்த சின்ன கற்கள் சில இடங்கள்ல வந்து துகளா கொட்டும். அதை நானே பார்த்துருக்கேன்.
சில இடங்கள்ல அந்த கற்கள் எரிந்து சாம்பலாகி அது கரியாக கொட்டுறதை நான் பார்த்துருக்கேன். ஒரு சில மலைப்பகுதியில் அந்த மாதிரி இருக்கும். அப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா கர்த்தர் அந்த மாதிரி கற்கள் எரிக்கற்களை அவர்கள் மேல விழப்பண்ணினார். அவங்க அந்த எரிக்கற்கள் மேல விழுந்தவொடனே எரிந்து ஒன்றுமில்லாமல் போனாங்க. அது கர்த்தர் ஒத்தாசை பண்ணினது. இஸ்ரவேல் தேசத்துல இன்னைக்கு இப்ப சில ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேல் தேசத்தில் நடந்த ஒரு யுத்தத்துல திடீரென்று அவர்கள் ஒரு தீவிரவாத கூட்டம் திடீரென்று உள்ளே நுழைந்து விட்டது. சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி திடீரென்று நுழைந்த பொழுது அங்கே இருந்தது 3 நபர்கள். அந்த 3 நபர்களிடத்திலையும் துப்பாக்கியில தோட்டா இல்லை, குறைந்த அளவு இருக்கிறது. அவர்கள் அந்த தீவிரவாதிகளோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். அந்த ஒரு இடைவேளையிலே அவர்கள் உள்ளே வருகிறார்கள், இஸ்ரவேலுக்குள் வருகிறார்கள். அதை இந்த 3 பேர் தடுக்கிறார். இப்பொழுது இருக்கிற டெக்னாலஜின்னு உடனே அவங்க சேட்டலைட்ல பார்த்து அவங்களே அதை தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருப்பார்கள். இப்பொழுதும் அது ஃபெயிலியர், நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகுது. ஆனா கர்த்தர் யுத்தம் பண்றது எப்படின்னு பாருங்களேன். அந்த துப்பாக்கியில எல்லாருடைய துப்பாக்கியில சில தோட்டாக்கள் அது அவங்க சுற்றி எல்லா தோட்டாக்களும் தீர்ந்து போச்சு. ஒரே ஒரு துப்பாக்கியில ஒரு தோட்டா மாத்திரம் தான் இருக்கு. அந்த 3 பேர் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க எல்லாம் துப்பாக்கிகள் வெடிகுண்டுகளோடு வர்றாங்க, உள்ள ஏறி வர்றாங்க. ஒரு மலையின் மேல் அவர்கள் ஏறுகிறார்கள். இவர்கள் ஒரு பள்ளத்தை ஒரு பாறைக்கு இடையில பதுங்கி இருக்கிறார்கள் இந்த 3 பேரும். இப்ப துப்பாக்கியில ஒரு குண்டு தான் இருக்கு, அவர்கள் சுடணும். ஆனா இந்த ஒரு குண்டு போச்சுன்னா அவ்வளவுதான். இவங்க யாராவது ஒருத்தனையாவது கொன்றலாம் அப்படின்ற அந்த தைரியத்துல அந்த ஒரு குண்டுல எவனா ஒருத்தனை கொன்றலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு காத்திருக்கிறாங்க. திடீரென்று பார்த்தீங்கன்னா அந்த படை மேலே ஏறி வந்த அந்த படை அலறி அடித்துக்கொண்டு திரும்ப ஓடுகிறாங்க. பயங்கரமா அலறல் சத்தம், திரும்ப ஓடுகிறார். இவர்கள் அந்த பாறை இடுக்குல இருந்து எடுத்து அப்படியே தலையை தூக்கி பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் பந்த வழியா திரும்ப ஓடுறான். அப்ப இவங்க பெரிய ஆச்சரியம், என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னா ஒருத்தன் கத்திக்கிட்டே ஓடுறான். ஏய் அங்க பாரு எவ்வளவு பெரிய ஆளு, இத்தனை பேர் ஒரு 10 பேர் வர்றானுங்கடா, ஓடு 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 ஓடு, இவனெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது. அப்ப இவர்களுக்கு தெரியல. திரும்பி பார்த்தா தேவ தூதர்கள் யுத்தம் பண்ணபடி கர்த்தரே அவர்களை அனுப்பியிருந்தார். தேவ தூதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. தேவ தூதர்லாம் சில நேரத்தில் அந்த யுத்தத்துக்கு வருகக்கூடிய தேவ தூதர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருப்பாங்க, பிரம்மாண்டமா இருப்பாங்க. ஒரே ஒரு முறை ஆண்டவர் எனக்கு காண்பித்து இருக்கிறார். எங்க சபையில் ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது எங்க சபைக்கு விரோதமா ஒரு 10-15 வாலிபர்கள் கடப்பாறைகளோடும் அந்த கோடாரிகளோடும் சர்ச்சு வாசல்ல நிக்கிறான். அவனை இன்னைக்கு விடக்கூடாதா, உள்ள ஆராதனை நடந்துட்டு இருக்கு, எனக்கு ஆராதனை நடத்தவா. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு கையங்காலம் ஓடல. ஏன்னா நமக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த உள்ள இருக்கிற விசுவாசிகள் குழந்தைகள் இவனுக்கு வந்தா மூர்க்க வெறி பிடிச்சு என்ன பண்ணுவானுன்னு தெரியாது அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது தான் கர்த்தருடைய சத்தம் ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொன்னாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், மறந்துடாத அப்படின்னா. அப்பதான் என் கண்கள் திறக்கப்பட்டது. வாசல்ல ஒரு பெரிய தேவதூதன், அதாவது அவனுடைய கால்களை மட்டும்தான் என்னால பார்க்க முடிஞ்சது. அப்ப எவ்வளவு ஹைட்டுன்னு பார்த்துக்கோங்க. அந்த கால்களுக்கு பக்கத்துல ஒரு பட்டயம், பெரிய பட்டயம். பாண்டவர் சொன்ன அந்த தூதனை தாண்டி தான் இவங்க உள்ள வரணும், அவன் எவனும் உள்ள வர முடியாது. நீ ஜெபம் பண்ணு, நீ ஆராதனை நடத்து, அதை கவலைப்படாது. அதுக்கப்புறம் எனக்கு வந்த தெம்பு இருக்கு பாருங்க, பயங்கரம். அதுக்கப்புறம் தான் ஆராதனை ரொம்ப நல்லா மகிழ்ச்சியா போச்சு. ஒத்தாசை அவர் தான். நம்ம நெருக்கடி வரும்போது பயந்து போய் கிடப்போம், நமக்கு பிரச்சனை வரும்போது பயந்து போய் கிடப்போம். யார் நமக்கு உதவி செய்வார்னு இனி கவலைப்படாதே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ கொஞ்சம் பேர், 1-2 அல்ல, கொஞ்சம் பேர் ஏதோ ஒரு காரியத்துக்காக பயந்துட்டு இருக்கீங்கல்ல, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை, இன்றைக்கு அவர் உங்களுக்கு ஒத்தாசையை தருகிறார்.
நீங்க பார்க்க போகிற வெற்றி உங்க பக்கம். வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒருவேளை அது கேஸா இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு நில தகராறு பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வேற யாராவது பஞ்சாயத்து வந்து உங்களை வேதனைப்படுத்த வருவதாக சொல்லியிருக்கலாம். பயப்படாதே. கடங்காரனா கூட இருக்கலாம், பயப்படாதே. கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையாக வந்து நிற்கிறதை இன்றைக்கு காண்பீர்கள். ஆமென்.